அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து நியூ ஓஎம்ஆர் ஸ்பெசிமென் காப்பி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நடைபெறக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு இந்த ஓஎம்ஆர் மாடல் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அது வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஓஎம்ஆரில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏ எத்தனை, பி எத்தனை, சி எத்தனை, டி எத்தனை, எத்தனை ஷேர் பண்ணோம், அதை ஆட் பண்ணால் 200 வருதா வரலையா, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ எக்ஸாம் முடிகிற டயத்தில் நமக்கு கொஷின் அட்டன் பண்ணவே டைம் இருக்காது. ஆனால் வந்து நம்ம கடைசி அதை முடிக்கிற டயத்தில் வந்து இதை வேறு ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. பதட்டத்தில் வந்து தப்பாக வரும். ஆட் பண்ணி பார்த்தா 200 வராது, 190 195 வரும். எங்கே 5 மிஸ் பண்ணோன்னு தெரியாது. ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய மேக்ஸ் கொஷின், கஷ்டமான கொஷினை கூட ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் அந்த 200 கொஷினை கால்குலேஷன் பண்ணி போகிற மாதிரி இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவே ரொம்ப கஷ்டன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த டென்ஷனை குறைக்கும் விதத்தில் இப்போ ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொன்றா கால்குலேஷன் பண்ணி அதெல்லாம் வந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த ஓஎம்ஆர்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரி, வரிசை இந்த ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வரிசைன்னு இதெல்லாம் வந்துடும். அதில் பிரிண்ட் ஆயிரும். நேம் ஆஃப் த கேண்டிடேட், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர் எல்லாம் பிரிண்ட் பண்ணியே கொடுத்துருவாங்க. நாம் ஃபில் பண்ண வேண்டியது வினா தொகுப்பு எண், கொஷின் புக்லெட் நம்பரு. இப்போ 4 டிஜிட் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிம்பிளாக வந்து 1 2 3 இருக்குது. நம்ம அதை புக்லெட் நம்பரை பார்த்து ஷேர் பண்ணால் போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்னேச்சர் பண்ணியிருக்கோமா, தம்பு இம்ப்ரெஷன் வச்சோமா, எஸ்ஆர் நோன்னு ஷேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்வின் உறுதிமொழி, இதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு கையெழுத்து போடணும். ரைட்டா? ஸோ இதான் ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பக்கத்தில் ஃபஸ்ட் பேஜ்லேயே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுவோம் இல்லையா 200 கொஷின், அந்த 200 கொஷனுக்கு ஷேர் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 200 வினாக்களுக்கு அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா, ஷேர் பண்ணிட்டோமா, 200 கொஷனுக்கு நம்ம ஷேர் பண்ணிட்டோமான்றதை எஸ் ஆர் நோ, ஆம் இல்லை அப்படின்றத ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாவது இல்லை அப்படின்னா, நான் ஷேர் பண்ணல அப்படின்னா எத்தனை கொஷின் நீங்கள் ஷேர் பண்ணால் முட்டிங்கன்னு போடணும். ஒருவேளை நம்ம ஷேர் பண்ணிட்டோம்னா அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், பெருவிரல் இடது கை பெருவிரல் தம்ப் இம்ப்ரெஷன் கீழே வைக்கிறதுக்கு நான் இது கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ரைட்டா? இவ்வளோ தான். ஸோ இதில் நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.5 மார்க், தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கல அப்படின்னா 0.5 மார்க் குறைப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கொஷின் புக்லெட் நம்பர் இருக்குல்ல, விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காமல் இருந்தால், அதாவது நம்ம ஷேர் பண்ணாமல் நம்ம நோ கொடுத்துட்டோம், 200 கொஷனுக்கு ஷேர் பண்ணல அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து 0.5 நெகட்டிவ் மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? தம்பு இம்ப்ரெஷன் வைக்கலனாலும் 0.5 நெகட்டிவ் மார்க் வரும். மற்றபட்டுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் எதுவும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடியெல்லாம் 2 மார்க் குறைப்பேன், 3 மார்க் குறைப்பேன், 1 மார்க் குறைப்பேன்னு சொல்லி நிறைய நெகட்டிவ் மார்க்கை வந்து சொல்லி நம்மளை ஒரு பயத்துக்கு உள்ளாக்கியிருந்தாங்கன்னே சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் நம்ம பதட்டப்படவும் வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. ஓகேங்களா? எப்படி ஷேர் பண்ணுன்றது கொடுத்துருக்காங்க. அது வழக்கமாக நம்ம அந்த ரவுண்டு கரெக்டாக ஷேர் பண்ணால் போதும். ஓகேங்களா? கீழ்கண்ட காரணங்களால் ஓஎம்ஆர் விடைத்தால் செல்லாதாக்கப்படும். எப்போ வந்து நம்ம ஓஎம்ஆர் வந்து இன்விலேட் பண்ணுவாங்க அப்படின்னா பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் ஷேர் பண்ணணும். அப்படி இல்லை வேறு பெனாலும் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அதை இன்விலேட் நம்ம ஓஎம்ஆர் செல்லாதாக்க பண்ணிடுவாங்க. தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள், அது குறியீடுகள் நம்ம ஓஎம்ஆர் தான் காட்டிக்கிற மாதிரி ஏதாவது சின்னதாக நம்ம மார்க் பண்ணுறது, ஓம் போடுறது, இந்த பிள்ளையார் சொல்லி போகிறது, இப்படிலாம் போட்டிங்கன்னா நம்ம வந்து இது பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரைட்டா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓஎம்ஆர் விடைத்தாள் பக்கம் 1 அதற்குரிய இடைத்து தேர்வுகள் கையப்படும். நம்மளோட சிக்னேச்சர் போலனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள கொஷின் புக்லெட் நம்பருக்குள்ளேயும் அதுவும் வந்து ஷேர் பண்ணணும். அப்படி இல்லைனா ஓஎம்ஆர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மற்ற காரணம் எதுவும் ஒன்றும் பெருசாக இல்லை. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது நம்ம கொஷினுக்கு ஷேர் பண்ணாமல் இருந்தாலோ அல்லது தம்பு இம்ப்ரெஷன் வைக்கலாம் மட்டும் 0.5 நெகட்டிவ் மார்க் வந்து கொடுப்போம்னு சொல்கிறாங்க. கீழே வந்து இன்விஜிலேட்டரோட சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய படித்து பார்க்கணுன்றதுனால ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்வுகளுக்கு இந்த ஓஎம்ஆர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அடுத்து வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 படிக்கிறீங்கன்னா இந்த ஓஎம்ஆர் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, அட்மிஷன் போயிட்டுருக்கு, ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த தேர்வுகள்லாம் இந்த மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் போட்டு அப்பப்போ டெஸ்ட் வைக்கக்கூடியது இந்த ஓஎம்ஆரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.